கருத்து கணிப்புல அடுத்த முதல்வர் ஸ்டாலின் இரண்டாவது இடத்துல விஜயன் சொல்லி ஒரு கருத்து கணிப்பு அது ஒரு கருத்து கணிப்பு தான். கடந்த காலங்களில் அவங்க எப்படி கருத்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்குல்ல. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நாங்கள் பல தேர்தல்களை போட்டிட்டு இருக்கோம், தனிச்சு போட்டிட்டு இருக்கோம். 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கோம். இம்முறையும் போட்டிடுவோம். அப்போ எங்களை அந்த போட்டியில் நீ வச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ உன் கருத்து கணிப்பின் நேர்மை தெரியுதா இல்லையா? எங்க கட்சி பேர் எங்க? அப்போ நீ என்ன கணிக்கிறியா உன் கருத்தை திணிக்கிறியா? அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ ஊடகங்கள் இருக்கீங்க, தேர்தல் நேரத்தில் நாங்கள் போட்டிடுறோம்ங்கிறையாவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. மற்றவையில் தான் வைப்பீங்க. இப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம்? 64 விழுக்காடுக்கு தான் நீங்கள் கணக்கு சொல்லியிருக்க, மீதி 36 எங்கே இருக்கு? அது நாங்கள் தான்ட்டு போயிடுவோம். நிலைப்பாடு தேர்தலில் இதே மாதிரி தனித்து போட்டியா இல்லது வாய்ப்புகள் இருக்கா? அதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான், தனிச்சு தான் போட்டிடுறோம். அது அரசியல் வியாபாரிகள், நாங்கள் போராளிகள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் செய்ய வந்தது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் பிசினஸ் இல்லை. உங்களுக்கு புரியுதா? இங்க இருக்கிற தலைவர்களை பார்த்து வேலை செய்ய வந்த பிள்ளைகள் இல்லை நாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதை வரவேற்கிறேன். ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த அந்த நிலைப்பாடு இருக்குல்ல, அதை நான் வரவேற்கிறேன். திமுகவை வீழ்த்துறவர்களாம் பிரிஞ்சு எங்க இருக்கோம்? நீங்க நான் வந்து இங்க பாருங்க, ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போற மரபு எனக்கு இல்லை. இப்போ எங்க அண்ணன் எடுத்துக்கிட்டீங்க, எங்க தலைவரை வந்து எதுக்க உலக நாடுகளின் படையை துணை தேடி சிங்களர்கள் வந்தாங்களே ஒழிய அத்தனை படையும் எதிர்க்க எங்க அண்ணன் எந்த நாட்டிலையும் ஆள் சேர்க்கல. சொந்த நாட்டு மக்களை, சொந்த இன மக்களை வச்சுட்டு தான் போராடினார். அப்படிதான் நான் என் எதிரியை நான் தனியா தான் சந்திப்பேனே ஒழிய, நான் வந்து இங்க பாருங்க, ஒரு நாய் 4 நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா சரியா இருக்கும். புலி 10 புலியை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா நல்லா இருக்காது. அது இங்க பாருங்க, கூட்டத்துல நிக்க வீரமோ துணிவோ தேவையில்லை, தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனிச்சு நிக்கிறோம், மோதுறோம். அதுல போயிட்டு அவர் செய்யறாரு அதே நீங்க இத்தனை பேர் 100 தடவை கேட்கறீங்க, கூட்டணி இல்லாம எப்படின்னு. ஒருத்தர் கூட கொள்கை இல்லாம எப்படின்னு யாரும் கேட்க மாட்டீங்க. கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியும்? கூட்டணி வச்சாதான் வெல்ல முடியும்னு என்ன மரபா இல்ல சட்டமா? சட்டம் அதெல்லாம் இல்ல. எதிரிக்கு எதிரி இல்ல. நாங்கள் வந்து எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம். யாரை எதிர்க்க போறதுன்னு தெரியாம அருவாளை தூக்கிட்டு வந்துட்டு வீதியில நின்று எவனை வெட்டலாம்னு